பாருங்க fifth exercise என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா we have to draw various views, that is orthographic views ன்னு சொல்லுவோம். orthographic views வரையணும். they will give us isometric view, we have to draw orthographic views. okay, isometric view ன்றது it is nothing but isometric view ன்றது என்னன்னா it is nothing but இப்ப பாருங்க இதுல தான் fifth exercise we discussed yesterday, right? இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் வரைஞ்சோம். மூணாவதா ஒரு காம்போனன்ட் இருக்கு fifth exercise, that is mixi base. இன்னைக்கு இந்த காம்போனன்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். this component பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இல்லையா? it has some dimensions. டோட்டலா 95 mm க்கு பேஸ் இருக்கு. height பாத்தீங்கன்னா somewhat around 65 mm க்கு height, total height இருக்கு. இங்க ஒரு 20 mm க்கு ஒரு ஹைட்டுக்கு ஒரு அடிஷனலா ஒரு கட்டர் இங்க சாரி ஒரு எலிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் 30 mm க்கு இருக்கிற மாதிரி ஹைட் விட்த்துக்கு. டோட்டலா விட்த் சைடுல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அரௌண்ட் 40 mm இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதை வரையணும். இதை வரையறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவன் இன் ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேவா? இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் 3-dimensional வியூ. இதை வந்து நம்ம we have to draw the orthographic views, that is front view, top view and side view. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டாப் வியூ வரைஞ்சா போதும். டாப் வியூல பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோலோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 15 mm டயாமீட்டர், டெப்த் ஆஃப் 20 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல இல்லையா? இது வந்து 20 mm, அதாவது இதுல ஒரு அரௌண்ட் this much only it will be கட்டட் ஹியர். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் கட் ஆயிருக்கும். அதோட இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 mm க்கு தான் கட் ஆயிருக்கும். சரியா? டோட்டலா 65 mm க்கு இருக்கிறதுல இது வந்து ஒரு உங்களுக்கு மிக்ஸியோட பேஸ் இருக்கு இல்லைங்களா, மிக்சர் கிரைண்டர், அதோட டிராயிங் தானே எடுத்துக்கலாம். சிம்பிளா தான் இருக்கு. பட் ஆக்சுவல் மிக்சர் கிரைண்டர் பாத்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் சம் சாம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு சிம்பிளா இருக்காது. கொஞ்சம் லைட் ஆஃப் பாலிஷ் பண்ணி இட் வில் பி சம்வாட் பெட்டர் அண்ட் சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ இட் வில் பி ஃபினிஷ் வில் பி பெட்டர் கம்பேரிங் டு திஸ். பட் இது வந்து ஒரு பேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ரஃபா ஒரு ஸ்கெட்ச்காக இந்த டயக்ராம் எக்ஸசைஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ், தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைட் வியூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் காம்பனன்ட் வரைய போறோன்றது தான் பார்க்க போறோம். இங்க பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரண்ட் வியூ அப்படின்றது இதுதான். இந்த ஆரோ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆரோ வச்சுதான் யூ கேன் ஐடென்டிஃபை விச் இஸ் த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் திஸ் காம்பனன்ட். உங்களுக்கு நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருப்பேன், we have to use AutoCAD software. AutoCAD software மட்டும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா you can also use AutoCAD web. சரிங்களா? yesterday sessionல I have discussed detailedly about AutoCAD web னா என்னன்றதை சொல்லியிருப்பேன். just you have to search in Google search AutoCAD web னு search பண்ணுங்க. AutoCAD web னு first website வருது இல்லைங்களா, web.autocad.com. அதுல போயிட்டு you have to log in using your AutoCAD Autodesk credentials, that is log in using Autodesk user ID password. சரியா? நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா you have to create account. சரிங்களா? ஆல்ரெடி எனக்கு லாகின் ஆயிருக்கு. இதுல எக்ஸசைஸ் நீங்க அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டுடே I think we will do in AutoCAD web பண்ணலாம். இல்ல நம்ம என்ன கேட்டா இது வந்து பெட்டர் we can use AutoCAD software itself. சரியா? AutoCAD web வந்து உங்களுக்கு நேத்து எப்படி அதை யூஸ் பண்றதுன்றது தான் நான் ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்லி கொடுத்தேன். பட் அதை வந்து நீங்க எக்ஸாமுக்கு அதை யூஸ் பண்ணணுன்றது ரெக்கமெண்டட் கிடையாது. you have to use only AutoCAD software. AutoCAD software பாத்தீங்கன்னா AutoCAD 2016 நீங்க உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி யூ கேன் இன்ஸ்டால் இட். டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஐ வில் டைரக்ட்லி கைட் யூ ஆன் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஒன் செகண்ட் பா. இப்போ so nothing but the angle of the drawing is nothing but 360 divided by number of cells. If it is triangle, you need to increase the angle by 140. Okay. இப்போ இதுல AutoCADல you have to create new drawing இல்லையா? புதுசா ஒரு drawing create பண்றதுக்கு new click பண்ணுங்க. After clicking new, it will ask for us to select the template. Just select ACAD and click on open.
ஓகேவா? கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். சரியா? ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் த கிரிட். கிரிட் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் இங்க பேக்கப் ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா இந்த பேஜ் பாத்தீங்கன்னா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் we have to identify the limits and size of the drawing sheet that we are going to use. இதுல பாத்தீங்கன்னா 95 இருக்கு. நான் வந்து ஒரு 100 இல்ல 500, 500 எடுத்துக்கலாம். It is better for me to select the limits. லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா ரஃபா கொடுக்கறது தான். LIMITS லிமிட்ஸ் கொடுக்குறேன். 0,0 then press enter. இது பாத்தீங்கன்னா we have to type 500, 500. இப்ப லிமிட் செட் பண்ணியாச்சு. directly you can draw a rectangle. லிமிட் செட் பண்ண உடனே ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருங்க. ஏன் சொல்றேன்னா it will be better if we select the limit and show it as display it as a rectangle. ஓகேவா? 0,0 is as based one corner point. Another corner point பாத்தீங்கன்னா 500, 500. ஓகேவா? இப்போ எனக்கு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கு. நான் ஸ்க்ரால் பட்டன் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு ஜூம் ஆல் ஆயிடும். நீங்க வந்து ஜூம் ஆல் பண்றதுக்கு யூ நீட் நாட் கிவ் த கமாண்ட் as z enter a கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க மவுஸ்ல ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணா கூட போதும். சரிங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு ஜூம் கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னா z enter a enter. ஓகேவா? ஜூம் ஆல். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபுல்லா ஜூம் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. ஓகே, now I'm going to draw this components front view. இதோட ஃப்ரண்ட்ல இருந்து இந்த arrow இருக்கு இல்லையா, இந்த arrow இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து பாருங்க. எப்படி தெரியுமோ, என்ன தெரியுமோ அதை மட்டும் வரையணும். தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஸ்ல 95க்கு ஒரு லைன் வரையணும். கரெக்டா? 95க்கு ஒரு லைன் வரையணும். ரஃபா எங்க வேணாலும் வரைங்க. you can move it later. ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு 95 கொடுங்க. ஆர்த்தோ மீன்ஸ் 0 டிகிரி 90 டிகிரில கரெக்டா லாக் ஆயிடும் லைன். சரிங்களா? 95 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப இந்த 95க்கு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருப்போம் இல்லையா, இது நமக்கு தெரியும். இப்ப அடுத்தது அட் ஆஃப்செட் ஆஃப் 20ல இன்னொரு லைன் இருக்கும். கரெக்டா? இந்த லைனை நான் வரைய போறேன் நெக்ஸ்ட். இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த லைன் 95க்கு வரைஞ்சதுல நான் ஜூம் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் லென்த் ஆஃப் 95. தெரியுதா? now I am going to select the offset tool available in modify panel. offset tool select பண்றேன். offset tool select பண்ண உடனே it is asking me to mention the distance. 20 கொடுக்குமா? ஃபர்ஸ்ட் 20க்கு ஒரு லைன் வேணும். எந்த ஆப்ஜெக்ட் 20க்கு ஆஃப்செட் பண்ணனும் கேக்குது. I select this line. மேல வேணுமா கீழே வேணுமா? we have to select the top. சரிங்களா? 20ல ஆஃப்செட் பண்றேன். இப்போ அடுத்தது அதே லைனை செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ண போறேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 20 கிடையாது. இப்போ எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 65 கொடுக்கணும். கரெக்டா? 65க்கு ஆஃப்செட் பண்ண போறேன். 65 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு எஸ்கேப். எஸ்கேப் கொடுத்தோம்னா அந்த கமாண்ட் விட்டு வெளில வரும். One second. சரி, இப்ப 20க்கு ஒரு லைன், 65க்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? now I am going to draw the next components. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 10ல இங்க ஒரு லைன் வரையணும். கரெக்டா? இது ஹைட் 65 தெரியும். 10ல இருந்து இங்க இருந்து ஒரு லைன், இந்த லைன் வரணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 10 டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைன் வரையணும். கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு I am going to draw the line. இப்ப பாத்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட் அப்படின்றது காமிக்கல எனக்கு. இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் எனக்கு இங்க போனா காமிக்கணும். it does not display the end point. இதுலயே எண்ட் பாயிண்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகல. எண்ட் பாயிண்ட் வந்து ரெக்டாங்குலரா இங்க காட்டும். இங்க எண்ட் பாயிண்ட் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓ ஸ்னாப், தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு எண்ட் பாயிண்ட் ஆன் பண்ணுங்க. எண்ட் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. வேற என்ன தேவைப்படும்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் தேவையில்லை மற்றபடி.
That is enough. Now I am going to select this end point and draw a line of 10. Correct? 10 க்கு இந்த லென்த் இருக்கு. இங்க வந்து லென்த் ஆஃப் 10ல ஒரு லைன் வரையணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 10க்கு ஒரு லைன் வரையறேன். வரைஞ்சிட்டு அதையே நான் அப்படியே எடுத்து இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கிராஸா என்னால லைன் வரைய முடியும். இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு. தெரியுதா? இந்த லைன் முடிஞ்சிருச்சு. Now we can complete this diagram. இது வந்து ஒரு 30க்கு ஒரு லைன் வரையணும். கரெக்டா? 30 for a distance of 30 from here I have to draw another line. 30 select பண்ணி enter கொடுக்கிறேன். இப்போ இன்னொரு லைன் வரைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இங்க பேஸ்ல வரைஞ்ச அந்த ஆஃப்செட் பண்ணோம் இல்லையா 20க்கு அந்த பேஸ் லைன் அதை செலக்ட் பண்ணலாம். இங்க இந்த சைடு செலக்ட் பண்ணுங்க, அப்பதான் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க. இந்த லைனும் தேவையில்ல, டெலீட் கொடுத்துருங்க. ஓகேவா? இட் இஸ் ஈஸி நோ. அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு 10 யூனிட்ஸ்ல ஒரு லைன் வரைஞ்சு அதையும் இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கார்னர் போங்க, மேல இந்த லைன் போங்க. இந்த கார்னர்ல இருந்து ஒரு 10க்கு ஒரு லைன் வரையறேன். 10 வரைஞ்ச லைன் அப்படியே இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, now I can select this line and delete it. பேஸ் லைனை கூட நம்ம delete பண்ணிடுவோம், ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எனக்கு அங்க வேணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து ஒரு லைன் வரையணும். ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வேணும்ன்றதுனால 30க்கு வேணும் இல்லையா? For a dimension of 30 I have to draw a line. 30 கொடுங்க. ஆங்கிள் வந்து 180 தான், கரெக்டா இருக்கு. இப்போ இங்க இருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணா போதும். ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணாம அப்படியே கொடுத்தீங்கனாலும் it will be ஸ்லாண்டிங் லைன்ல வரும். முடிஞ்சிருச்சா? நமக்கு டிராயிங் கம்ப்ளீட்டட். ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இங்க பெண்டிங் இருக்கு. இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? இது வந்து ஃப்ரண்ட் வியூல நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது, இந்த சைட் டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இட் வில் நாட் பி விசிபிள். கரெக்டா? உள்ள ஹைட் ஆயிருக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். பட் தேர் இஸ் சம் ஹிடன் ஆப்ஜெக்ட், ஹோல் ஒன்று உள்ள இருக்கு அப்படின்றத we have to represent. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மிடில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. It is at the middle of the line 30. இந்த லைன் 30 இருக்கு இல்லையா? அதுல மிடில்ல வரணும் இந்த சர்க்கிள்கான காம்பனன்ட். டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 15 டயாமீட்டர் இருக்குன்னா ஒன் சைட் 7.5, அனதர் சைடு வந்து 7.5க்கு லைன் வரையணும். கரெக்டா? இதோடைய மிட் பாயிண்ட்ல இருந்து வரைஞ்சிக்கலாம். மிட் பாயிண்ட்ல இருந்து ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த சைடு 7.5க்கு ஒரு லைன் வரைங்க. அப்படியே கீழே பேஸ் எவ்வளவு டெப்த் கொஸ்டின்ல பார்த்தா தெரியும். டெப்த் ஆஃப் 20. ரைட்டா? டெப்த் ஆஃப் 20ல ஒரு லைன் வரையணும். அவ்வளவுதான். 20 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ இந்த சைடு வரையணும். டோட்டலா பாத்தீங்கன்னா 15 தான் ஹோலோட டயாமீட்டர். ஸோ பேஸ்ல 15க்கு ஒரு லைன் வரைஞ்சா போதும். எனக்கு இது கீழே இருந்து பார்க்கும்போது இட் வில் பி சம்வாட் லைக் அ சிலிண்டர். வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிளா தான் தெரியும். கரெக்டா? அந்த ஹோல் ரெப்ரசென்ட் பண்றது we have to draw it as a rectangle. 20க்கு லைன் திரும்ப வரைஞ்சிட்டு இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி லைன் இஸ் தேர். இப்போ இந்த ரஃபா ஒரு 7.5க்கு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா? அது வேணும்னா இருக்கலாம், இல்ல டெலீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஹோல் வந்து உள்ள இருக்கு. இட் ஷுட் நாட் பி விசிபிள் டு த யூசர். இந்த ஹோல் வந்து உள்ள இருக்கிறதுனால இட் வில் நாட் பி விசிபிள் ஃபார் த யூசர். ஸோ வி ஹாவ் டு ரெப்ரசென்ட் இட் அஸ் அ ஹிடன் லைன். ஹிடன் லைனா காமிக்கணும். அப்ப இந்த 3 லைனையும் செலக்ட் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நான் இப்போ எனக்கு 3 லைன் செலக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஒன்னொன்னா செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஐ எம் சிம்பிளி செலக்டிங் யூசிங் அ கிரீன் பாக்ஸ் செலக்ஷன். லெஃப்ட் டு ரைட் அப்படின்னா ப்ளூ பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்குள்ள வர்ற எல்லாமே செலக்ட் ஆகும். ரைட் டு லெஃப்ட் செலக்ட் பண்ணும்போது இட் இஸ் லைக் அ கிரீன் பாக்ஸ் செலக்ஷன். கிரீன் பாக்ஸ்னா அதுக்குள்ள வர்ற எல்லா லைனும் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு 3 லைன்ஸ் இருக்கு. 3 லைன்ஸ் ஆர் செலக்டட். ஓகேவா? 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை லைன் டைப். லைன் டைப் பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு செலக்ட். இங்க பாத்தீங்கன்னா மேல ப்ராப்பர்ட்டிஸ்ல பேனல்ல பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல லைன் டைப்னு இருக்கும். தேர்ட் காம்பனன்ட், தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லைன் டைப். லைன் டைப் காமிக்குதா? அந்த டிராப் டவுன் செலக்ட் பண்ணுங்க. அதர்ல போயிட்டு யூ ஹேவ் டு லோட் த லைன் டைப் தட் இஸ் ஹிடன் லைனுக்கு என்ன ரெப்ரசென்ட் டேஷ் ஐஎஸ்ஓ டேஷ் இருக்கு இல்லைங்களா? இதை செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. Now I can select it and apply it for that. ஓகேவா? இது 3த்தையும் செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ரைட் கிளிக் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். In properties you have to select line type. line type இருக்கு இல்லையா? இங்க இருக்கு பாருங்க, இதான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ.
டயலாக் பாக்ஸ். இதுல லைன் டைப்ல யூ ஹேவ் டு செலக்ட் த ACAD ISO. நம்ம டேஷ் செலக்ட் பண்ணோம் இல்லையா, லோட் பண்ணோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் விசிபிள் கிளியர்லி யூ கேன் இன்க்ரீஸ் த லைன் டைப் ஸ்கேல். அடுத்ததாவே இருக்கும் பாருங்க லைன் டைப் ஸ்கேல்னு, அதுல போயிட்டு யூ கேன் இன்க்ரீஸ் இட் as 2 or 0.5 டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு பாக்குறேன், எனக்கு இது ஜூம் பண்ணாதான் எனக்கு அது விசிபிளா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு சேஞ்ச் த லைன் டைப் ஸ்கேல். லைன் டைப் எனக்கு கரெக்டா ACAD தான் இருக்கு, தட் இஸ் அந்த ISO டேஷ் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஹேவ் டு செலக்ட் த லைன் டைப் ஸ்கேல், ரெடியூஸ் பண்ணுங்க, 0.5 கொடுங்க. 0.5 ஓகேவான்னு பாருங்க, இட் இஸ் சம்வாட் ஓகே. கரெக்டா இல்ல இன்னும் குறைக்கணும்னாலும் யூ கேன் ரெடியூஸ் இட் ஃபர்தர். அகைன் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, செலக்ட் பண்ணிட்டு 0.5 க்கு பதிலா 0.25 கொடுக்குறேன். நவ் இட் இஸ் சம்வாட் ஓகே. தெரியுதா, டாட்டடா இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இது ஹிடன் லைனை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூல இதான் வரும். இப்போ எனக்கு என்ன வேணும், இதோடைய டாப் வியூ வரையணும். டாப் வியூவை ஆக்சுவலா இது என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரையலாம்னு நான் நினைக்கிறேன்னா, ஐ எம் கோயிங் டு டிரா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு? நேத்து சொன்ன யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன? Third angle projection means drawing the particular views at their respective positions. ஓகேங்களா, இப்போ டாப் வியூ வித் ரெஃபரன்ஸ் டு ஃப்ரண்ட் வியூ பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். இதுதான் ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சிருக்கிறது. இதோடைய டாப் வியூ பார்த்தீங்கன்னா டாப்லேயே வரைகிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி ரைட் வில் பி இன் த லெஃப்ட். சாரி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் நான் தான் கரெக்ட், தப்பா சொல்லிட்டேன், சாரி. Right view will be in the left and also top view will be at the bottom. அது வந்து first angle, reverse ஆ இருக்கும். Third angle projection is the correct position of the concerned views. ஓகேங்களா, concerned views அந்த பொசிஷன்ல இருக்கும். டாப் வியூ வந்து டாப்ல இருக்கும், லெஃப்ட் சைடு வியூ லெஃப்ட் சைடுல இருக்கும் ஃபார் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைய போல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரையறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள்ஸும் ரெப்ரசென்ட் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் கரெக்டா டிராயிங் முடிச்சதும். அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப டாப் வியூ வரைய போறேன், டாப் வியூவை பாட்டம்ல வரைய போறேன். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, இதோடைய டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் தான் தெரியும். 95 and 40க்கு ஒரு ரெக்டாங்கிள் தெரியும். கரெக்டா பாருங்க, 95 and 40க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைய போறேன். ஜஸ்ட் செலக்ட் த ரெக்டாங்கிள் கமாண்ட். இதுல இருந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல யூ ஹேவ் டு ஹேவ் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன்ல இருக்கணும். சரிங்களா, இப்ப இங்க இருந்து இங்க கீழே வரும்போது எங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஸ்பேஸ் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்க ரெக்டாங்கிளுக்கு. இங்க இருந்து இதையும் ட்ராக் பண்றேன். இதோடைய டைமென்ஷன் எனக்கு கரெக்டா வரல. ஸோ ஐ ஹேவ் டு செலக்ட் த டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன். டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ரெக்டாங்கிளோட லென்த் கேக்குது, லென்த் இஸ் 95. கரெக்டா 95க்கு லென்த். அதோட விட்த் எவ்வளோ டிராயிங்ல பாருங்க, டாப் வியூல இருந்து பார்த்தா 40 and 95 தான் தெரியும். ஸோ ஐ ஹேவ் டு செலக்ட் த விட்த் as 40. சரிங்களா, இப்போ எனக்கு இது மேல வைக்கிறதா கீழே வைக்கிறதா பொசிஷனிங் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதனால கீழே நான் செலக்ட் பண்றேன் ரெக்டாங்கிள். ஓகேவா, I have positioned the top view rectangle that is visible for us. இது மட்டும் இல்ல, நமக்கு மேல இருந்து பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியும், இந்த கார்னர் தெரியும். கரெக்டா, இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிற இந்த கார்னர் வந்து எனக்கு ஒரு லைனா தெரியும். சரிங்களா, ஸோ ஐ ஹேவ் டு சிம்பிளி டிரா திஸ் ப்ரொஜெக்ஷன். இந்த லைனை அப்படியே இங்க ட்ராக் பண்ணுங்க. இங்க அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க ஒரு இன்டர்செக்ட் ஆகுது. இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா போதும். இப்போ வந்து நான் எண்ட் பாயிண்ட் ஆஃப் பண்றேன், இன்டர்செக்ஷன் ஆன் பண்றேன், சாரி நியரஸ்ட் ஆன் பண்றேன். ஏன்னா எனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கரெக்டா எனக்கு ஜாயினிங் தெரியல. இப்போ எனக்கு ஓகே கரெக்டா வந்துருச்சா, ஜாயின் ஆகிற இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. டாப்ல இருந்து பார்த்தா இது எனக்கு ஒரு லைனா தெரியும் இந்த இடத்துல. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ ஒன் லைன் வில் பி விசிபிள். மறுபடியும் நான் லைன் செலக்ட் பண்றேன். இதுல இருந்து இந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி இங்க வரைக்கும் கொண்டு வரேன். நியரஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். நியரஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ. நியரஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கூட வரையலாம்.
எனக்கு இங்க பாருங்க இப்போ ட்ராக் ஆகுது. எனக்கு இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு மிட் பாயிண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. I'm getting disturbed by using mid point. இப்போ எனக்கு கரெக்டா இங்க எனக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இதை நான் திரும்ப ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்றேன். இதுல டிராபேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட், ஜியோமெட்ரிக் சென்டர் இது எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுது. சென்டரும் ஜியோமெட்ரிக் சென்டரையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதுல ஸ்னாப் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆப்ஷன்ல ஐ எம் ஸ்விட்சிங் them ஆஃப். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இது கரெக்டா வந்துருச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் இன்டர்செக்டிங் அட் தட் பாயிண்ட். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா வெளியில வரைக்கும் ஒரு லைன் வரைகிறேன். நான் அப்புறமா அதை ட்ரிம் பண்ணி எடுத்துருவேன் எக்ஸஸா இருக்கிற லைன். இந்த மாதிரி எப்பயாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா யூ டிட் நாட் பேனிக். அது கரெக்டா இன்டர்செக்ட் ஆகலைன்னா நீங்க இதுக்காக இந்த எண்ட்ல இருந்து ஒரு லைன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 இல்ல 40 கொடுத்து டிராயிங்ல 30 இருக்கு இல்லையா, 30க்கு ஒரு லைன் வரைஞ்செல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா? இந்த லைன் வந்து ப்ராப்பரா வரல. எப்படி சொல்றேன்? இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே இல்லை. இது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. திஸ் லைன் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். நான் அதனால இதை டெலீட் பண்ணிட்டு ஐ கேன் அகெயின் டிரா இட் யூசிங் திஸ் ட்ராக்கிங் மெக்கானிசம். இங்க இருந்து வெளியில நான் வரைகிறேன் ஒரு லைன். ஏன் வெளியில வரைக்கும் வரைகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனா வரையல. இப்போ எனக்கு கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிட்டு வரையும் போது இட் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி எல்லா லைன்ஸையும் ட்ராக் பண்ணுங்க. இங்க மேல இருந்து இந்த லைனையும் ட்ராக் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே வரைக்கும் ஒரு லைன் வரீங்க. எஸ்கேப் கொடுங்க. அகெயின் ட்ராக் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. இது எனக்கு ட்ராக் பண்ணணுமா? அவசியம் இல்லை. ஏன்? இது எனக்கு மிட் பாயிண்ட் ட்ராக் பண்ணா போதும். கவனிங்க, மிட் பாயிண்ட் ட்ராக் பண்ணணும். அது நான் அப்புறமா வரைகிறேன். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். இந்த எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட்டையும் ட்ராக் பண்றேன். இங்க வரைக்கும் ட்ராக் ஆகுது. வெளியே வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். Now I can trim the excess lines that is protruding outside. இந்த ரெக்டாங்கிளுக்கு வெளியில இருக்கிற எல்லா லைன்ஸையும் டெலீட் பண்ணணும். அதுக்கு நான் trim கமாண்ட் செலக்ட் பண்றேன். trim கமாண்ட் செலக்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் என்டர் தட்டுங்க. you have to press enter keyboard or right click in your mouse. ஓகேவா? ஒரு என்டர் தட்டுறேன். எதுக்கு என்டர் தட்டணும்னா டு செலக்ட் எவ்ரிதிங். சரிங்களா? நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்ம எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் பாக்ஸ் மாதிரி இந்த கிரீன் பாக்ஸ் ஆர் ப்ளூ பாக்ஸ் செலக்ஷன்ல ஃபென்ஸ் மாதிரி ஆகும். ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். இட் வில் ட்ரிம் them. சரிங்களா? இப்போ எஸ்கேப் கொடுத்தா போதும், கமாண்ட் விட்டு வெளில வந்துடும். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இன்னும் எனக்கு என்ன டாப்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். இந்த டயக்ராம்ல பாருங்க, டாப்ல இருந்து பார்த்தா இந்த சர்க்கிள் எனக்கு சர்க்கிளா தெரியும். கரெக்டா? அந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய டாப் வியூல இட் will be visible only as a circle. ஸோ நான் என்ன பண்ணணும், சென்டர்ல இங்க ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு நான் எனக்கு இப்ப மிட் பாயிண்ட் ஆன் பண்ணாதான் எனக்கு அது விசிபிளா இருக்கும். எதுக்கு இங்க மிட் பாயிண்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இது இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த லைனோட மிட் பாயிண்ட்டை நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமென்ஷனுக்கு லைன் வரைஞ்சு ரஃபா வரையணும். அதெல்லாம் அவசியம் இல்லை. டைரக்ட்லி யூ கேன் ட்ராக் த மிட் பாயிண்ட். இங்க பாருங்க, மிட் பாயிண்ட்ஸ் ட்ராக் ஆயிடுச்சு. அப்படியே கீழே வரேன். இதோட மிட் பாயிண்ட்டும் எனக்கு வேணும். ரெண்டு மிட் பாயிண்ட்டும் சேர்ந்து ஜாயின் ஆகுது இல்லையா, கிரீன் கலர்ல ரெண்டு லைன்ஸ் ஜாயின் ஆகுது பாருங்க. இந்த மிட் பாயிண்ட்டை ட்ராக் பண்றேன். கீழே வந்துட்டு இதோட மிட் பாயிண்ட்டையும் ட்ராக் பண்றேன். ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் கிரீன் கலர்ல பாருங்க. ரெண்டு சைடுமே மிட் பாயிண்ட்ஸ் ட்ராக் ஆகுது. சென்டர் பாயிண்ட் இதுதான். இங்க இருந்து டைமென்ஷன் என்ன கொடுக்கணும், ரேடியஸ் வேல்யூ தான் இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஹேவ் டு என்டர் 7.5. ஓகேவா? 15ன்றது டயாமீட்டர். இங்க டயாமீட்டர் நம்ம கேட்கல, இட் ரிக்வயர்ஸ் ஒன்லி ரேடியஸ். ஸோ 7.5க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு முடிஞ்சிருச்சா? 7.5க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சா முடிஞ்சது. நவ் த டயக்ராம் இஸ் கம்ப்ளீட் ஃபார் டாப் வியூ. டாப் வியூ முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ரைட் சைட் வியூ வந்து லெஃப்ட் சைட்ல வரையணும். இப்போ இந்த கேஸ்ல நம்ம லெஃப்ட் சைட் வியூ வரையலாம். சரிங்களா? ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் இந்த பேஸ் எனக்கு விசிபிளா இருக்கும், இந்த சைடே எனக்கு விசிபிளா இருக்கும். இந்த லைன்லாம் எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். சரியா? ரைட் சைட்ல இருந்து பார்த்தா ஒரே ஒரு லைன் தான் தெரியும். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு டிரா த லெஃப்ட் சைட் வியூ. லெஃப்ட் சைட் வியூவை எந்த சைடு வரையணும்? இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறது என்ன ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். டாப் வியூவை பாட்டம்ல வரைஞ்சிருக்கும். தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். தப்பு கிடையாது. ஆக்சுவலா இட் இஸ் த மெத்தடாலஜி தட் we have to adopt for first angle projection. சரிங்களா? மேல வரையாம கீழே வரையிறது
டாப் வியூவை கீழே வரையும் போது இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம அதே மாதிரி லெஃப்ட் சைட் வியூவை ரைட் சைட் வரையணும். சரிங்களா? லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா என்னவா தெரியும்? சிமிலர்லி இங்க ஒரு லைன் இருக்கு, இந்த லைன் தெரியும், இந்த லைன் தெரியும், இதுவும் ரெக்டாங்கிளா தெரியும். சரிங்களா? ஃபார் அ டைமென்ஷன் ஆஃப் 40 65க்கு ஹைட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிளா தெரியும். 40 x 65க்கு ஒரு ரெக்டாங்கிளா தெரியும். we have to draw that only. ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சா போதும். ரெக்டாங்கிள் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸை ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் விட்டுட்டு கிளிக் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் வரையணும். அதோடைய டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ரெக்டாங்கிள் கமாண்ட்ல டைமென்ஷன்ஸ் செலக்ட் பண்ணா it will be asking us for length. length எவ்வளோ? 40. கரெக்டா? ஹைட் எவ்வளோ? that is rectangle உடைய width இந்த கேஸ்ல. ஹைட் பாத்தீங்கன்னா 65 கொடுக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு எங்க பொசிஷன் பண்ணுமோ பண்ணிக்கலாம். நான் இங்க கொஞ்சம் கேப் விட்டு பொசிஷன் பண்றேன். now it is okay. கரெக்டா? ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. சைடுல இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல இருந்து, அதாவது from this side, இந்த சைடுல இருந்து ஒரு லைன் வரையணும் பாருங்க. அந்த சைடுல இருந்து பார்க்கும்போது it will be visible as a rectangle. ரெக்டாங்கிள்ல வேற என்னெல்லாம் தெரியும்? இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த கார்னர், that corner will be visible. இங்க ரெட் கலர்ல காமிக்கிற கார்னர் வந்து விசிபிளா இருக்கும். so I have to represent that corner as a line. இங்க அதையும் ஒரு லைனா ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்க எனக்கு again that இந்த ட்ராக்கிங் ஸ்னாப்பிங் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் வெளியில வரைக்கும் ஒரு லைன் வரையணும். சரிங்களா? அப்புறம் வேற என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணணும்? சிமிலர்லி இந்த சர்க்கிள் வந்து சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹோல் பண்ணி கட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். என்னவா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா again as a சிலிண்டரா இதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். so I am going to draw a cylinder. அதோடைய டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் சைடு வந்து 7.5க்கு ஒரு லைன் வரையறேன். வரைஞ்சிட்டு பேஸ்ல 20 கரெக்டா 20 டெப்த்துக்கு வரையணும். again 15. இப்ப மேல வெளில வரைக்கும் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த லைன் 7.5 வரைஞ்சோம் இல்லையா, அதை டெலீட் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சது தான். now I am going to use the trim command. trim command செலக்ட் பண்ணுங்க. one time press enter. select the which are all the objects you don't want. இங்க எனக்கு இந்த லைன்ஸ் தேவையில்லை, வெளில எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கிறது, அதெல்லாம் நான் எடுத்துறேன். இப்போ இதுலயும் என்ன பண்ணணும்? again I have to select this and apply the same property that we have given for this rectangle. இங்க ஒரு ஹோல் ரெப்ரசன்ட் பண்ணிப்போம் இல்லையா டாட்டடா. ஏன்னா சைட்ல இருந்து பார்க்கும்போதும் எனக்கு இந்த ஹோல் தெரியாது. it will be hidden. ஹைடா இருக்கிறதுனால அந்த சர்க்கிள் இங்க ஹோல் கட் இருக்கு இல்லையா, அதை ஹைடா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக I have to apply the same properties that we have given for this. ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் இப்போ ஒரு மெத்தட்ல பண்றேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு you have to select the லைன் டைப்ல ACAD. அதே ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தோம்? 0.25 கொடுத்திருந்தோமா லைன் டைப் ஸ்கேலுக்கு, அதே 0.25 கொடுக்குறேன். இது ஒரு மெத்தட். சரி, கண்ட்ரோல் Z கொடுக்குறேன், அன்டூ பண்றேன். கவனிங்க, அன்டூ பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது ப்ராப்பர்ட்டிக்கு நான் எதுவும் அப்ளை பண்ணல, ஹிடன் லைனா காமிக்கல. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க இந்த மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய மெத்தட் என்னன்னா, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வேற லைனுக்கு எதுக்காக கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். சோர்ஸ்னா இட் இஸ் நதிங் பட் த ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி அப்ளைட். சரிங்களா? இப்போ நம்ம பேஸா இதுதான் யூஸ் பண்ண போறோம். இந்த லைனை செலக்ட் பண்றோம். ஐ ஹவ் செலக்டட் தட். அது அப்படியே நான் என்ன பண்ண போறேன், இங்கே கிளிக் பண்றேன். தெரியுதா என்ன பண்றேன்னு? மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற இந்த ஆப்ஷனை பக்காவா யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இட் டு அப்ளை the similar properties to the already drawn component. ஓகேங்களா? இப்போ எனக்கு அதே hidden line representation அதே 0.25 கான ஸ்கேல்ல, லைன் டைப் ஸ்கேல்ல I have applied it here. I have just used the match properties option available in properties panel. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணலாம். எங்க வேணாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி you can apply various properties similarities within the drawing. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்மட் பெயிண்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதே ஆப்ஷன் மாதிரி தான். வேர்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பட் நோ நீட் ரைட் நவ். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை செலக்ட் பண்ணணும், மேட்ச் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணணும். எது செலக்ட் பண்ணாலும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகிடும். பட் இந்த கேஸ்ல எனக்கு இங்கெல்லாம் எனக்கு அப்ளை பண்ண தேவையில்ல.
நான் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைட் வியூவும் ரைட் சைடில் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ டெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும். மல்டிலைன் டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு மல்டிலைன் டெக்ஸ்ட் அனோடேஷன் பேனலில் மல்டிலைன் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. எங்கே வேணுமோ அங்கே ஒரு பாக்ஸ் கொடுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள we have to type என்னது ஃப்ரண்ட் வியூவா. ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ரண்ட் வியூ FRONTVIEW. ஃப்ரண்ட் வியூ கொடுத்ததும் க்ளோஸ் எடிட்டர் கொடுங்க. பட் இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூன்றது ஜூம் பண்ண தான் தெரியுது. I have to select that front view and apply that text property. எனக்கு இது ரெண்டு மெத்தட்ல ஃபார்மட் டெக்ஸ்ட் உடைய சைஸ் மாத்தலாம். ஒன்னு வந்து you can double click on that. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூன்றது எகெயின் செலக்ட் பண்ணிட்டு இங்க டெக்ஸ்ட் ஹைட்னு இருக்கு பாருங்க மேல டெக்ஸ்ட் எடிட்டர் ஆப்ஷன்ல 0.2க்கு பதிலா ஜஸ்ட் சிம்பிளி கிவ் 5. ஓகேவா? 5னு கொடுத்துட்டு க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுங்க. இட் வில் பி சம்வாட் ஓகே இல்லையா? இப்போ எனக்கு ஃப்ரண்ட் வியூ இஸ் ஓகே. இப்போ நான் இதே ஃப்ரண்ட் வியூவை காப்பி பண்ணிட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்ல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ கேன் அகெயின் யூஸ் த மல்டிலைன் டெக்ஸ்ட். நான் வந்து சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்றதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பெட்டர் யூஸ் மல்டிலைன் டெக்ஸ்ட். இட் ஹேஸ் சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஃபிளெக்சிபிளா இருக்கும். நான் இப்போ மறுபடியும் ஒரு மல்டிலைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். தெரியுதா? ஐ எம் டைப்பிங் ஹியர். என்ன யூஸ் பண்ணுவோம்? சைட் வியூன்னு கொடுக்கணும். பட் ஐ எம் கோயிங் டு கிவ் லெஃப்ட் சைட் வியூ. ஆக்சுவலா இதுல லெஃப்ட் சைட் வியூன்னு கொடுக்க தேவையில்ல, வெறும் சைட் வியூ கூட கொடுக்கலாம். நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைட் வியூன்னு கொடுக்காம வெறும் சைட் வியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு இதுக்கு டெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு இன்க்ரீஸ் த டெக்ஸ்ட் ஹைட். சரியா? ரொம்ப சின்னதா இருக்கு. தெரியுதா? ஜூம் பண்ணாதான் எனக்கு தெரியுது சைட் வியூன்றது. நான் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு செலக்ட் த ஃப்ரண்ட் வியூ. மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கேயும் அப்ளை பண்றேன். நல்லா கவனிங்க. மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்றேன். தெரியுதா? சைட் வியூ மேல கிளிக் பண்ணும்போது கொண்டு போனாலே இட் இஸ் சேஞ்சிங் த டெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் தட் சைட் வியூ. இப்போ எனக்கு இதோடைய டெக்ஸ்டோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5க்கு செலக்ட் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நான் கிளிக் பண்ணி இதை இழுத்தா போதும் இந்த ஆரோவை. இட் வில் பி விசிபிள் ஃபார் மீ. சரிங்களா? சைட் வியூன்றது இங்க வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் சிமிலர்லி ஐ ஹாவ் டு டிரா த கிவ் டெக்ஸ்ட் ஃபார் என்ன வியூ? பாட்டம்ல இருக்கிறது டாப் வியூ. ஓகேவா? டாப் வியூக்கு அதே மாதிரி Ctrl+C Ctrl+V யூஸ் பண்றேன். நிறைய மெத்தட்ல நீங்க டெக்ஸ்ட்டை மறுபடியும் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணலாம். நான் Ctrl+C கொடுத்தேன்னா காப்பி ஆகும். Ctrl+V கொடுத்தேன்னா பேஸ்ட் ஆகும். இப்போ நான் பேஸ்ட் கொடுக்கறது இங்க கிளிக் பண்ணா போதும். ஃப்ரண்ட் வியூன்னு இருக்கு. ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் பை டபுள் கிளிக்கிங். என்ன வியூ இது? டாப் வியூ. அவ்வளவுதான், முடிஞ்சது. நமக்கு டயக்ராமுக்கான ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேரியஸ் வியூஸ் முடிஞ்சது. ஜஸ்ட் ஐ ஹாவ் டு டைப் நவ். என்ன பண்ணணும்? இப்போ ஐ ஹாவ் டு அப்ளை ஒன்லி அனோடேஷன் ஆர் டைமென்ஷனிங் சொல்லலாம். சரிங்களா? அனோடேஷன் பொறுத்த வரைக்கும் இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி பேசிக்கா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே வரணும். நல்லா கவனிங்க. வாட் ஆர் ஆல் த டைமென்ஷன்ஸ் கிவன் இன் த டிராயிங். ஓகேவா? இந்த டிராயிங்ல என்னன்னு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே we have to represent it in the views. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 95 20 10 இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாருங்க. இங்க நம்ம பேசிக்காவே அப்படியே அப்ளை பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட் வியூன்றத கொஞ்சம் கீழே நகர்த்திடுறேன். ஐ ஹவ் டு அப்ளை சம் டைமென்ஷனிங் இல்லையா? அதனால அனோடேஷன் இருக்கு இல்லையா? இங்க அனோடேஷன் பேனல்ல டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இங்க இந்த ஒரு லைனை செலக்ட் பண்ணி இங்க கிளிக் பண்றேன். இதை ஜூம் பண்ணாதான் எனக்கு 95ன்றது தெரியுது. ஐ ஹவ் டு ஜூம் இட். அதனால நான் என்ன பண்ணேன்? இப்ப டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்ல போயிட்டு ஐ ஹவ் டு எடிட் த சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டைமென்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு கமாண்ட் பார்ல யூ கேன் டைப் டி. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைமென்ஷன் ஸ்டைல். டி ஸ்டைல்னு வருது பாருங்க. டைமென்ஷன் ஸ்டைல்னு வருதா? என்டர் கொடுங்க. மாடிஃபை கிளிக் பண்ணுங்க. ஆஃப்டர் கிளிக்கிங் ஆன் த மாடிஃபை ஆப்ஷன், modification dimension style standard dialog box opens. In that select symbols and arrows tab. சரிங்களா? அந்த tabல போயிட்டு 0.18 இருக்கு இல்லையா arrow size, அதை 5னு மாத்தணும். சரியா? நம்ம டிஃபால்ட்டா 5ன்றது இப்ப யூஸ் பண்றோம். அதனால டெக்ஸ்ட்லயும் அதே மாதிரி போயிட்டு டெக்ஸ்ட் ஹைட் பாத்தீங்கன்னா 5 கொடுங்க. சிமிலர்லி பிரைமரி யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல எதுவும் டெசிமல் பிளேசஸ் வரல. ஸோ
நோ நீட் ஃபார் டெசிமல் பிளேசஸ். 0 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ க்ளோஸ் கொடுத்தா போதும். நவ் இப்போ எனக்கு விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 95ன்றது எனக்கு விசிபிளா இருக்கு. இனிமேட் நான் என்ன டைமென்ஷன் கொடுத்தாலும் எனக்கு டைமென்ஷன் கரெக்டா வரும். எனக்கு பாருங்க இப்போ அடுத்தது இதோடைய டைமென்ஷன், இந்த லைனோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 66ன்னு இருக்கு. எனக்கு இங்க என்னன்னு வரணும் 65 வரணும். அது எப்படி 66ன்னு காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அலைன் டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த லைனோட லென்த் என்னன்னு காமிக்கிறாங்க தவிர எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன லென்த்ன்றது தான் எனக்கு. ஐ ஹேவ் டு செலக்ட் தோஸ் போத் பாயிண்ட்ஸ். சரிங்களா? 65. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த கேப் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள கேப் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் விசிபிள். எனக்கு அது விசிபிளா மாத்தணும் அப்படின்னா ஐ ஹேவ் another ஆப்ஷன். இப்போ எனக்கு இது 65 வந்துருச்சு. டி என்டர் மறுபடியும் கொடுக்குறேன். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் ஓபன் பண்றேன். மாடிஃபை போறேன். இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் போங்க. சாரி, லைன்ஸ் போங்க. லைன்ஸ்ல எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டைமென்ஷன் லைன்ஸ்னு கொடுத்து 0.18 இருக்கு இல்லையா, இது சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது நீங்க ப்ரிவியூல பாருங்க தெரியும். ப்ரிவியூல பாத்தீங்கன்னா தெரியும். இன்க்ரீஸ் பண்ண it is somewhat giving some space. இங்க எனக்கு கேப் கிடைக்கும். extend beyond dimensions lines பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 கொடுக்குறேன். சாரி, இங்க கொடுக்க வேணாம், இது எனக்கு 0.18 இருக்கும். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா இதுல சேஞ்ச் பண்ணோம்னா பேஸ் லைன் ஸ்பேசிங் மாத்தி பாருங்க. இல்ல கேன்சல் கொடுத்துறேன் ஒரு நிமிஷம். எக்ஸ்டென்ஷன் லைனுக்கு அப்புறம் பேஸ் லைன்ல இங்க எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. ஆஃப்செட் ஃப்ரம் 1 செகண்ட். இங்கே கொடுத்தோம். ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யூ பெட்டர் சேஞ்ச் இட் டு 2 கொடுத்து பாருங்க. நல்லா தெரியுதா டிஃபரன்ஸ்? இங்க பாருங்க ப்ரிவியூ இங்கேயே காமிக்கும். ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கு இல்லையா, அதுல டிஃபால்ட்டா 0.18 தான் இருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூ இருந்ததுன்னா இங்க எனக்கு மவுஸ் ஃபாலோ பண்ணுங்க. இங்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் யூஸ் அனோடேஷன். இங்க பாருங்க இந்த கேப்ல பாருங்க, இந்த இடத்த பாத்தீங்கன்னா இங்க இந்த லைனோட இதை அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் கரெக்ஷன் என்ன பண்றேனோ அப்ப இந்த வேல்யூ வந்து ஐம் கோயிங் டு கிவ் 2 கொடுத்தேன்னா என்ன ஆகுது தெரியுதா, கேப் கிடைக்குதா எக்ஸ்ட்ராவா. அதே 5 கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, மோர் கேப் இஸ் கிவன். நமக்கு அவ்வளவு கேப் தேவையில்ல, ஒரு 1 or 2 கொடுங்க போதும். 2 கொடுக்குறேன். அப்ப எனக்கு அந்த டிராயிங்கோட எட்ஜ்ல இருந்து அந்த டைமென்ஷன் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கேப் கிடைக்கும். ஓகே, ஆஃப்செட் ஃப்ரம் தட் ஆரிஜின் ஓகே கொடுங்க. லைன்ஸ்ல டேப்ல போயிட்டு ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின் அப்படின்ற ஆப்ஷன்ல 0.18க்கு பதிலா ஐ அம் கிவிங் 2. எனக்கு இங்க ப்ரிவியூ பார்த்தா தெரியும். சரிங்களா? ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டா போதும். க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்க எனக்கு இங்க கேப் இருக்கு தெரியுதா. இந்த கேப் எனக்கு ப்ரொவைட் பண்ணா கொஞ்சம் நல்லது. சரிங்களா? பிரிண்ட் எடுக்கும் போது எனக்கு அந்த லைன் ஓவர்லாப் ஆகாம இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இதுக்கான பேஸ் டைமென்ஷன்ஸ் இது போதும். இன்னும் சில டைமென்ஷன் கொடுக்கணும். பேலன்ஸ் டைமென்ஷன்ஸும் நான் ஃபாஸ்டா கொடுக்குறேன், கவனிங்க. டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இங்க மூவ் பண்றேன் 20. ஓகே, சிமிலர்லி இங்க டாப்ல இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு 30. ஆக்சுவலா இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் சிம்பிளி செலக்ட் தட் லைன் அண்ட் கிவ் த டைமென்ஷன்ஸ். இப்போ பாருங்க இங்க நான் சிம்பிளா அந்த லைனை செலக்ட் பண்ணி 65 கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க 40 செலக்ட் பண்ணி 14 கொடுக்குறேன். சைட்ல இருந்து பார்க்கும்போது இது 40 65 இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு பெண்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் ரெப்ரசன்ட் பண்றது தான். அது இங்க டாப் வியூல ரெப்ரசன்ட் பண்ணுங்க போதும். டெப்த் மட்டும் ஏதாவது ஒரு வியூல காமிச்சா போதும். இதோட டெப்த் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் லைனுக்கு டைமென்ஷன் செலக்ட் பண்றேன். இங்க டெப்த் ஐ அம் ரெப்ரசன்டிங் இட் ஹியர். இப்போ எனக்கு இங்க ஒரு டிராபேக் என்ன கவனிங்க. இந்த பேஸ் பாத்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இது எனக்கு இந்த 20ன்றது எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு உள்ள வரைக்கும் போகுது. ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ரூல், டைமென்ஷன் லைன் should not be
இன்டர்ஃபியரிங் வித் த ஆக்சுவல் டிராயிங். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இதை நம்மளே எடிட் பண்ணலாம். நீங்க டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் வந்து ஜெனரலா கொடுக்கறதுக்கு தான். பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் யூ கேன் சேஞ்ச் இட் இன் அ சிம்பிள் மேனர். இங்க இந்த லைன்ல எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர்ல கிளிக் பண்ணுங்க, வெளியே கொண்டு வரும். இப்ப இதுல பாருங்க, it is somewhat representing without disturbing the base drawing. drawing டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு வெளியே ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். தெரியுதா? இப்படி பண்ணா நல்லா இருக்கும். சரிங்களா? உள்ள அந்த டைமென்ஷன் டிராயிங்ஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு இந்த இது 20 நான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? திஸ் இஸ் பெட்டர். இப்ப இது மட்டும் இல்ல, இந்த சர்க்கிளையும் நம்ம டைமென்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்க சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளை இங்க கிளிக் பண்ணிட்டு வெளியே இங்க மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, கவனிங்க. 15 டயாமீட்டருக்கு நான் இங்க கொடுக்குறேன். திஸ் இஸ் ஓகே. இதுல எனக்கு இந்த ஆரோ வந்து உள்ள இருக்கு, பட் இத இந்த மெத்தட் விட்டா வேற எந்த மெத்தட்லயும் we cannot represent. So you need not move this arrow. இந்த arrow எதுவும் மாத்தாதீங்க. சரியா? 1 second. ஓகேப்பா. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்றத ஆரோ வந்து உள்ள we have to draw it from inside only. இதை வந்து மாற்ற முடியாது, இது டிஸ்டர்ப் பண்ணணும் தான் ஆக்சுவல் டயக்ராம. நோ ப்ராப்ளம். இது 15 டயாமீட்டர்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இதுலயும் அதே மாதிரி we have to use the dimension option. இங்க இந்த லைன்ல பாக்ஸா வருது பாருங்க, இப்ப கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா போதும். 40, அப்புறம் இந்த பேஸ் எவ்வளோ 95. இங்க கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இந்த டாப்னு இருக்கு இல்லையா, இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த டாப் வியூன்றத கீழே மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ எனக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க எனக்கு நான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த 10ன்ற இந்த கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 30ன்றதெல்லாம் நான் எங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்கே ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, பேஸ் லைன் டைமென்ஷனிங் ஒன்னு இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் 10, again from here to here 30, from here to here 15. இந்த 15 எனக்கு உள்ள டிஸ்டர்பன்ஸா சாரி வெளியே இருக்கு. I can move it inside also later. அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் 10. ஆக்சுவலா இவ்வளவும் இதுலயே ரெப்ரசென்ட் பண்ணணுமா அவசியம் இல்லை. இந்த 30யை டெலீட் பண்ணிடுறேன், இந்த 30யும் டெலீட் பண்ணிடுறேன். கவனிங்க, இந்த 10 மட்டும் 10 15ன்றத மட்டும் இங்க நான் உள்ள ரெப்ரசென்ட் பண்றேன். இந்த ரெட் கலர்ல கிளிக் பண்ணி உள்ள மூவ் பண்றேன். 15ன்றது உள்ள ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 15ன்றது இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி காமிக்கிறேன். ஓகேவா? நீங்க எப்படி வேணாலும் இதை மேனிபுலேட் பண்ணிக்கலாம்ப்பா. இங்க எனக்கு இந்த 30ன்ற இந்த லைனோட டைமென்ஷனை நான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். இந்த எண்ட்ல இருந்து இது வரைக்கும் 30. ஓகேவா? நல்லா கவனிங்க, எல்லா டைமென்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சா? இந்த 10ன்றதை இங்க ரெப்ரசென்ட் பண்ணா கூட போதும், இங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெப்ரசென்ட் இட் ஹியர் ஆல்சோ. பட் ஆனா ரொம்ப அதிகமான டைமென்ஷனிங் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி நீட்டா இல்லாம இருக்கும் டயக்ராம். சரிங்களா? டிராயிங் வந்து கிளியரா வேணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா போதும். இந்த 20ன்றத இங்க கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கவனிங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 20 இல்லையா, திஸ் டைமென்ஷன் இஸ் 20. அதை நான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது டைமென்ஷன் மிஸ் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் வந்து சென்டர்ல தான் இருக்கா அப்படின்றதுக்கு யூ
need not mention anything here. இங்க நம்ம மென்ஷன் பண்ணா போதும், டாப் வியூல மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். கவனிங்க, இதுல ஒன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த 15ன்றதுக்கு அப்புறம் தான் இந்த 30ன்றதை நான் மென்ஷன் பண்றேன். ஏன்னா 15ன்றது உள்ள நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சின்னதை ஃபர்ஸ்ட் உள்ள, அப்புறம் வெளியே பாத்தீங்கன்னா அதோட லார்ஜர் வந்து வெளியே. நல்லா இது டைமென்ஷனிங் எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்கேன். இந்த 20க்கு அப்புறம் தான் இந்த 65 காமிக்கணும். சரிங்களா? அப்பதான் நமக்கு ஓவர்லாப் ஆகாம இருக்கும். இந்த ஆரோ, இந்த லைன் வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா இந்த லைன்ல கிராஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணாம கிளியரா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுங்க போதும். இதுக்கு மேல டைமென்ஷனிங் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓவரா. இப்ப நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். இதை நம்ம முடிச்ச உடனே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகைன் ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்றேன். இந்த பேஸ்ல இருந்து ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஏன் இந்த ரெக்டாங்கிள் வரைகிறேன் அப்படின்னா, எனக்கு பேஸா நான் 500,500க்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டேன் இல்லையா, அதை நான் டெலீட் பண்ண போறேன். எனக்கு டிராயிங் முடிஞ்சிருச்சு. டிராயிங் முடிஞ்சதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி டைட்டில் பிளாக் கிரியேட் பண்றேன். இதுல அப்படியே டைட்டில் பிளாக் அப்படியே கிரியேட் பண்ணிக்கோங்கப்பா. எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே இதோட டைமென்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு இதை செலக்ட் பண்றேன். 66 இருக்கு, ஆல்மோஸ்ட் 66 இருக்கு. இதை நான் கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஐ ஹவ் டு பிரேக் இட். இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோட் செலக்ட் பண்றேன். எக்ஸ்ப்ளோட் எது கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம், பிரேக்ஸ் ரெக்டாங்கிள் இன்டு லைன்ஸ். சரிங்களா? 4 லைன்ஸா டிவைட் பண்ணிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த லைன்ஸை ஆஃப்செட் பண்ண போறேன். லைனை செலக்ட் பண்றேன், ஆஃப்செட் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் as 10. 10க்கு போதும்னு நினைக்கிறேன். 10க்கு ஒரு லைனு, another லைனு, அதே அப்படியே திரும்ப கிளிக் பண்ணி again I am going to select 10 as offset. அதே லைனை செலக்ட் பண்ணி அடுத்த லைனுக்கும் ஆஃப்செட் வந்து 10 கொடுக்குறேன். இங்க எனக்கு நேம், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட். கவனிங்க, எக்ஸசைஸ் நம்பர், டைட்டில்லாம் கீழே கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை நான் ஒரு ஆஃப்செட் பண்ண போறேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 40ன்றது 50 கூட கொடுக்கலாம். இந்த லைனோட லென்த் என்னன்னு பாருங்க. பேஸ்ல இருக்கிற இந்த லைன், இந்த லைன் கூட பார்க்கலாம், எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? மேல இருக்கிற இந்த லைன் பாருங்க, லென்த் என்ன காட்டுது. அதுக்கு மேல செலக்ட் பண்ணீங்கனாலே போதும். 122க்கு இருக்கு, அரௌண்ட் 100க்கு இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஆல்மோஸ்ட் 100 mm இருக்கு லென்த். நான் என்ன பண்ண போறேன்னா, இத ஒரு 50க்கு வச்சுக்கணும். ஓகேவா? 50க்கு இந்த லைனை நான் ஆஃப்செட் பண்றேன். இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ஆஃப்செட் இட் ஃபார் a distance of 50. 15 கொடுக்குறேன். லெஃப்ட்லயா ரைட்லயான்னு கேட்கும். ரைட்ல தான் எனக்கு ஆஃப்செட் பண்றேன். இந்த சைடு கிளிக் பண்றேன். 50க்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ எனக்கு இங்க வேண்டிய கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கலாம். கரெக்டா? நான் கண்டென்ட் டைப் பண்றதுக்கு நான் ஒவ்வொரு தடவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் C கொடுக்குறேன், இல்ல காப்பி கொடுங்க கமாண்ட். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றேன். இங்க சைட் வியூன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டேன். இங்க காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணுங்க. பேஸா அந்த எஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட், ஏதாவது பேஸ் பாயிண்டா செலக்ட் பண்ணி மூவ் பண்றேன். ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு மூவ் பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கும். ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிட்டேன். இங்க எனக்கு உள்ள ஜூம் பண்ணிட்டு எதுவும் கிரீன் கலர்ல இந்த மாதிரி ட்ராக் ஆகாம இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கணும். சரிங்களா? சைட் வியூன்னு கிளிக் பண்றது இங்க கரெக்டா வைக்கிறேன். இதோட இதை ட்ராக் பண்ணி அப்படியே கண்டினியூஸா கீழே சைட் வியூன்றதே திரும்ப வருது. தெரியுதா? நான் ட்ராக்கிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த லைன்ல சேம் பிளேஸ்ல கொண்டு வரேன். இந்த எஸ் ட்ராக் பண்றேன், சேம் லைன்ல கொண்டு வரேன். தெரியுதுங்களா? கொஞ்சம் இப்படி உள்ள கூட இங்க வச்சுக்கலாம். எல்லாமே ஸ்ட்ரெயிட்லா வரணும். இங்க இந்த எஸ் ட்ராக் ஆகணும், இந்த எஸ்ஸும் ட்ராக் ஆகுது. ரெண்டுத்தையும் ஸ்ட்ரெயிட்டா எனக்கு கொண்டு வரேன். எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ட்ராக்கிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு ஐ ஹவ் given here. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுக்குறேன். நேம், அடுத்ததுல சைட் வியூ டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன கொடுக்கலாம், ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்ததுல ரெஜிஸ்டர் நம்பர். இதை சைட் வியூ டபுள் கிளிக் பண்ணிட்டு
again change this to date கொடுக்குமா date ஸ்லாஷ் போட்டுட்டு எக்ஸைஸ் நம்பர் கூட கொடுக்கும் சரிங்களா date ஸ்லாஷ் எக்ஸைஸ் நம்பர் இதை நான் மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இல்ல இந்த லைனை மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா மூவ் பண்ணிக்கிட்டா வெளில வந்துடும் ஓகே இப்போ இங்க நேம் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம் I can type here my name for example இல்ல வேற ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கணும் டெம்ப்ளேட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு பட் அடுத்த லைன்ல வருது நான் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ஆரோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்க இப்படி இழுத்தா போதும் சரிங்களா செலக்ட் பண்ணுங்க ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம் 20 TB சம்திங் வரும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இல்லனா என்ரோல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா 0 சம் நம்பர் வரும் xx கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியல CCEன்றதுனால somewhat TB க்கு பதிலா CCE கூட வரலாம் ஓகே அது அடுத்தது பாத்தீங்கன்னா சைடு வியூ இங்க இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க டேட் என்ன டேட் இன்னைக்கு 4 டாட் வெச்சுப்போம் 2021 ஸ்லாஷ் எக்ஸைஸ் நம்பர் என்ன இது ஆக்சுவலா எக்ஸைஸ் நம்பர் 5 ஓகேவா EX NO 5 ஓகேங்களா க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் இத நம்ம இப்ப திரும்ப இத செலக்ட் பண்ணி இழுத்தா it will be fixed within the workspace அடுத்தது இங்க we have to represent the projection என்ன angle projection இது which angle front கீழ டாப் வியூ வருது சைடு வியூ என்ன சைடு வியூ இது லெஃப்ட் சைடு வியூ ஆக்சுவலா லெஃப்ட் சைடு வியூவை ரைட் சைடுல நம்ம வரைஞ்சிருக்கோம் தப்பா அதாவது ஆல்டர்னேட் வியூஸ் ஆல்டர்னேட் ஏரியாஸ்ல வச்சிருக்கோம் சோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணனும்னா சிம்பிளா ஒரு லைன் வரையணும் ஃபர்ஸ்ட் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் வரையறதுக்காக ஒரு லைன் வரையணும் ஒரு சர்க்கிள் வரையணும் வெளியே ஒரு சர்க்கிள் வரையணும் ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி மூவ் பண்றேன் எனக்கு இதுல எண்ட் பாயிண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதை ஆஃப் பண்ணிடுறேன் நியரஸ்ட் ஆன் பண்ணணும் ஆக்சுவலா இல்ல இன்செஷன் இல்ல இன்டர்செக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க இதுல இங்க கிளிக் பண்ணா போதும் நியரஸ்ட் எனக்கு தேவைப்படும் போது நான் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிறேன் நவ் அகைன் another circle to represent the next இதுக்கு வந்து I have to switch on the end point geometric center of the circle ஏன்னா சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எனக்கு வேணும் இல்லையா சர்க்கிள் செலக்ட் பண்றேன் இப்ப இதோட சென்டர்ல எனக்கு இந்த சர்க்கிளுக்கு மேல போனா எனக்கு பிளஸ் காட்டுது சென்டர் பாயிண்ட் நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிட்டு I can position it somewhat like this இப்போ எனக்கு சர்க்கிள் வரைஞ்சாச்சு now I have to draw the trapezoidal representation ஆக்சுவலா இந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆக்சுவலா இத இங்க இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணுங்க இங்க இந்த லைனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இங்க ஒரு லைன் முடிச்சிடலாம் சிமிலர்லி இங்க ஒரு இன்னொரு லைன் எஸ்கேப் கொடுத்துட்டு இன்னொரு லைன் வந்து இதுல இருந்து இங்க ஒரு லைன் சிமிலர்லி இத குவாட்ரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இங்க ஒரு லைன் இங்க இந்த லைனை க்ளோஸ் பண்றேன் again I am closing this line ஓகேங்களா இப்போ எனக்கு இது ரெப்ரசன்டேஷன்ல இன்னும் பெண்டிங் என்ன இருக்குன்னா ஒரு லைன் வரையணும் சர்க்கிளை இப்படி ஒரு லைன் வரைஞ்சா this is the representation that we have to give for first angle projection ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த சர்க்கிளை சின்னதாக்கிடலாம் இன்னும் சின்னதாக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்ப இந்த லைனும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகும் ரைட்டா இந்த இது பேஸ் பண்ணி இங்க வரும் எஸ்கேப் கொடுத்துறேன் இந்த லைனை டெலீட் பண்றேன் 1 செகண்ட் I am drawing a new line
இந்த சர்க்கிளை சின்னதாக்குனதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனும் சின்னதாகும். அகைன் இங்க ஒரு லைன் வரைஞ்சிட்டா இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணி இந்த எண்ட் பாயிண்ட்டை இங்க மீட் பண்றோம். அப்படியே மூவ் பண்ணிக்கலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஜாயின் பண்ணா போதும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, ரைட்டா? இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் டிராயிங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா இதை ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் திஸ் ட்ரெபீசாய்டு as your front view. இதுதான் front viewனா இது லெஃப்ட் சைடுல இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? அதுதான் இங்க சைடுல வரைஞ்சிருக்காங்க, சரியா? இந்த சர்க்கிள் ரெண்டுமே தெரியும், கரெக்டா? தெரியுதா? ஒரு கோன் மாதிரி இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் கோன் கிடையாது, ஆக்சுவலா ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் தான் இது. இத சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் சைட், இந்த சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த லெஃப்ட் சைட் ஆஃப் த டிராயிங், இந்த ட்ரெபீசாய்டோடைய லெஃப்ட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா இட் will be visible as a two circle, ரெண்டு சர்க்கிள் தெரியும். அதனாலதான் அதை ரைட் சைடுல வரைஞ்சிருக்காங்க, ரிவர்ஸா இருக்கு. ஓகேவா? This is the representation we have to use for first angle projection. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இதுதான் பெட்டர் மெத்தட், சரிங்களா? இப்போ நமக்கு டைட்டில் ஆஃப் த எக்ஸசைஸ் இங்க எழுதிக்கலாம். டைட்டில் ஆஃப் த எக்ஸசைஸ்க்கு we can use another text, multi-line text போடுங்க. அதுல உள்ள வந்து என்ன கொடுக்கணும்? drawing front view இல்ல வெறும் front viewல இருந்து given pictorial view வரைக்கும் எடுத்துக்கலாம். க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ எனக்கு இதோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்கு, டெக்ஸ்ட் வந்து எனக்கு லைனா தான் இருக்கு, ஜூம் பண்ணாதான் தெரியுது. ஸோ ஐ கேன் யூஸ் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். இதை செலக்ட் பண்ணுவேன், இதை கிளிக் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு இது ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, சாரி ரொம்ப லார்ஜரா இருக்கு, கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? இப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு சென்ட்ரல் லைன் ஆகணும், இல்ல ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னும் குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க ஜஸ்டிஃபிகேஷன் மேல இருக்கு இல்லையா, இதுல சென்டர் கொடுங்க. லைன் ஸ்பேசிங் மாத்தவல இங்க ஜஸ்டிஃபிகேஷன்ல மிடில் சென்டர்னு இருக்கும் பாருங்க, எம்சி மிடில் சென்டர், அது கொடுத்தா போதும். ஓகேவா? ஜஸ்டிஃபிகேஷன்ல மிடில் சென்டர், தட் இஸ் எம்சி, அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 5 தேவையில்ல, 4 கொடுப்போம். க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் எடிட் பண்றது கொஞ்சம் சின்னதாக்கலாம். இந்த ஆரோ கிளிக் பண்ணி ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பையும் ஆஃப் பண்ணிடுறேன். இதை செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்றது ஈஸியா இருக்கும். அதை ஆஃப் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? இதை வந்து சிம்பிளா டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு லென்த்தியா வேணாம்னா மிக்ஸி, என்னது அது காம்பனன்ட் நேம், மிக்ஸி பேஸா, மிக்ஸி பேஸ் மட்டும் கொடுத்தா போதும், சரிங்களா? ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் ஆஃப் மிக்ஸி பேஸ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதுதான் நம்ம இப்ப பிரிண்ட் பண்ண வேண்டிய காம்பனன்ட். கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா இட் will ask us plot or print ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேப்பர் சைஸ் செட் பண்ணணும். பேப்பர் சைஸ் பாத்தீங்கன்னா A4 செட் பண்ணுங்க, A4. ஏன்னா நம்ம A4 பேப்பர்ல தான் பிரிண்ட் எடுக்கிறோம். அடுத்தது டிஸ்பிளேல வந்து விண்டோ செலக்ட் பண்ணுங்க. விண்டோ செலக்ட் பண்ண உடனே விண்டோ கேட்கும். இங்க நான் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு you can select this rectangle, பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணது இங்க ஒரு பேப்பர் சைஸ் நீங்க இருக்கு இல்லையா, ஒரு ஹேட்ச் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. ஹியர் இந்த ஏரியாவை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியா, திஸ் ஏரியா யூ கேன் யூஸ். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த டிராயிங். டிராயிங் வந்து இங்க ஹேட்ச் பண்ணிருக்கிற ஏரியா தான். எனக்கு டிராயிங் சென்டரா இல்ல, I have to center the plot. Center the plot நீங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இங்க இருக்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, center the plot. Center the plot கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ண உடனே somewhat it is centered here. இங்க மேல பாருங்க சர்க்கிள்ல ரெட் கலர்ல காமிக்கிறதுல சென்டரா இருக்கா. now it is okay. fit to paper கரெக்டா இருக்கு, ஓகே கொடுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா போர்ட்ரேட்ல வேணுமான்னு கேட்கும். நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல தான் வேணும். லேண்ட்ஸ்கேப்னா இப்படிதான் இருக்கும், 197 லென்த், விட்த் வந்து 210 இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓகே கொடுங்க.
பட் இன்னும் நம்ம என்ன பண்ணல, பிளாட் செலக்ட் பண்ணல. பிளாட் நீங்க இருக்கு பாருங்க, ஹியர் பிளாட். இதுல நம்ம we have to select the plot. நன்னு இருக்கிறதுக்கு பதிலா you have to select AutoCAD PDF. ஹை குவாலிட்டி கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து PDF வேணும்னா, அதே இமேஜா வேணும்னா JPEG செலக்ட் பண்ணலாம். நான் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து PDF ஜெனரேட் பண்றேன். ஹை குவாலிட்டி பிரிண்ட்னு செலக்ட் பண்றேன். ஜெனரல் டாக்குமெண்டேஷன் ஆல்சோ இஸ் பெட்டர், பட் ஹை குவாலிட்டி இஸ் ஓகே. இப்போ நம்ம ஹை குவாலிட்டி செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தா போதும். எங்க வேணும்னு கேக்குது, ஃபைல் டாக்குமெண்ட் சேவ் பண்ண வேண்டியது டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். RHK வேணாம், EG, that is EG exercise. எத்தனாவது எக்ஸசைஸ் இது ஆக்சுவலா? 5th எக்ஸசைஸ் இல்லையா? எக்ஸசைஸ் 5 சீன் கொடுக்குறேன், ஏன்னா தேர்ட் காம்பனன்ட் இல்லையா? 5C சேவ் கொடுக்குறேன். இந்த எக்ஸசைஸையும் நான் அதே நேம்ல சேவ் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் பிரிண்ட் எடுத்துட முடியும். இந்த மாதிரி வந்துருச்சா? இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். இப்படி எடுத்து காமிக்கணும்பா, ஓகேவா? இதுதான் பிரிண்ட் எடுக்க முடியும் பிடிஎஃப்ல இருந்து. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இந்த எக்ஸசைஸ்ல? யாராவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ரைட் நவ. யாராவது உங்க ஸ்கிரீன்ல யாராவது AutoCAD இருந்தா இன்ஸ்டால் பண்ணி ரெடியா இருந்ததுன்னா இதை வரைஞ்சு காட்ட முடியுமா? இதுன்னு வேண்டாம், உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஏதாவது எக்ஸசைஸ் வரைஞ்சிருந்தா காமிக்கலாம். இல்ல வரைஞ்சிட்டு எனக்கு என்னைக்கு ஷேர் பண்ண முடியும்? பிகாஸ் நான் மட்டும் ஒன் வேல நான் மட்டும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது. யூ ஆல்சோ ஹேவ் டு ஷேர் யுவர் ஸ்கிரீன் அண்ட் ஷேர் யுவர் கண்டென்ட் விச் யூ ஹவ் drawn. ஓகேவா? பதில் சொல்லுங்கப்பா. ஆன்லைன்ல யாருமே மைக் யூஸ் பண்ணலையா? ரெஸ்பான்ஸ் வரலன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, சரியா? யார் இருக்கிறது? இல்லைன்னா பேர் சொல்லி தான் கேட்கணும், ஆன்லைன்ல இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்கு. லோகேஷ் இருக்கியா? லோகேஸ்வரன், சந்தீப், ரோஹிணி. இப்ப நான் சொல்றவங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா ஆன்லைன்ல? யாருப்பா பேசுறது? ரெஸ்பாண்ட் பண்றீங்க, அது போதும். ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னா ஓகே. கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியணுமே. எப்படி நான் நீங்க கத்துக்கிறீங்களா இல்லையான்றதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, சரியா? டிராயிங் எனக்கு எக்ஸசைஸ் நீங்க வரைஞ்சு ஷேர் பண்ணணும். எப்போ பண்ண முடியும்? இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்க ஷேர் பண்ணிடுவேன் சீக்கிரம், வீடியோவா. அதை நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் டிரா அண்ட் ஷேர் யுவர் அவுட்புட். ஓகேங்களா? நான் இது மறுபடியும் உங்களுக்கு ரெக்கார்டிங்க வீடியோவா யூடியூப்ல அப்லோட் பண்ணி கூட இன்னைக்கு நாளைக்குள்ள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், சரிங்களா? ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். 3 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் கிட்ட முடிச்சிருக்கோமா? 3 தான் முடிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எக்ஸசைஸ் அவுட்புட் எடுத்து கொடுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நான் போயிடுறேன். இன்னைக்கு யாரும் பதில் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது இல்லையா? மைக் இஷ்யூஸ். ஓகே, எல்லாருக்குமா? யாருமே மைக் இருக்கிற மாதிரி லேப்டாப் யாரும் யூஸ் பண்ணலையா? எல்லாருமே நான் மொபைல்லே அட்டன் பண்றீங்களா? மொபைல்ல அட்டன் பண்ணீங்கன்னா சுத்தமா விசிபிலிட்டி இருக்காது, சரிங்களா? மொபைல் யூஸ் பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த லேப் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி கம்ப்யூட்டர், தட் இஸ் லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க. மொபைல் ஸ்கிரீன்ல பாக்குறது யூஸ் இல்லை. வேணும்னா வீட்டுல டிவி இருக்குன்னா கூட ஸ்மார்ட் டிவில ஏதாவது பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும், சரிங்களா? எல்லாம் டெக்னாலஜி தான் வளர்ந்துருச்சு இல்லையா? யூ கேன் யூஸ் ஸ்மார்ட் டிவி. அதுல கூட நீங்க இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். ஸ்கிரீன்ல நான் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றேன், எங்க என் மவுஸ் ஃபாலோ ஈஸியா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீட்டுல பெரிய டிவி இருக்கும் இல்லையா? 32 இன்ச்சோ இல்ல 40 இன்ச் டிவி இருந்ததுன்னா அதுல ஸ்கிரீன் மிரரிங் போட்டுட்டு ஷேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஈஸியா இன்னும் ஃபாலோ பண்ணலாம்.
பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்பதான் புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மொபைல் கஷ்டம்னு கிடையாது. வீட்டுல டிவி இருந்ததுன்னா இன்னும் பெட்டர். அதுல ஸ்மார்ட் டிவில நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். லேப்டாப் உங்களால யூஸ் பண்ண முடியல, சப்போஸ் லேப்டாப் இல்ல அப்படின்னா டிவி ஸ்மார்ட் டிவியா இருந்ததுன்னா அதுல கூட நீங்க பாருங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஸ்மார்ட் டிவி தான் வச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். அதனால சொல்றேன். மொபைல் அட்டன் பண்ணீங்கன்னா அதுக்கு சொல்றேன். ஓகே சரி, இப்ப இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நான் டைட்டில் பிளாக்னு ஒரு எக்ஸசைஸ் எடுத்தேன் இல்லையா, அதுல என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாமே இங்க நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கிறது வெறும் டைட்டில் பிளாக் தான். நல்லா கவனிங்க. இந்த கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். This is the title block we have used for என்ன எக்ஸசைஸ்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நீங்க டைட்டில் பிளாக்கை கிரியேட் பண்ணி அப்படியே முடிக்கணும். டைட்டில் பிளாக் இஸ் நாட் அ சிங்கிள் எக்ஸசைஸ். அது எல்லா எக்ஸசைஸ்க்கும் வரும். அது ஒரு எக்ஸசைஸே கிடையாது சொல்லணும்னா. டைட்டில் பிளாக் you have to create for all the exercises. ஓகேவா? புரியுதுங்களா? சரி, நான் இதை சேவ் பண்ணி வைக்கிறேன். 1 செகண்ட். எக்ஸசைஸ் 4C 5C ஆக்சுவலா 4C இருக்கு. நோ ப்ராப்ளம். நான் சேவ் பண்றது அந்த மாதிரி பண்ணதுனால I have used that name. சரி, இப்ப சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாப்போமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th எக்ஸசைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங் பிளான். இது இன்னைக்கு பார்க்கலாமா இல்ல வேற எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். ரெசிடென்ஷியல்